முள்ளிவாய்க்கால் வட்டுவாகல் பாலத்தடியில் இறால் மட்டும் தான் வந்துட்டு கிலோ அப்படி கூட பறந்துடாப்படுமா, மறை கிலோ அந்தளவுக்கு தான் மிச்சமும். இது கருப்பு, இது மோட்டரால். நந்திக்கடையில் வந்து வார தண்ணி அப்படியே வந்து வட்டுவாகலால் போய் அப்படியே கடலோட வந்து கலக்கும். பாய் இப்போ இறாலெல்லாம் வந்து அதிகம் விளையிறது வந்து இந்த நந்திக்கடல் தான் போல. மீன் கணக்கு எடுக்கிறது இல்லை. இங்கே வந்துட்டு இந்த நந்திக்கடல் இறாலுக்குன்ற ஒரு மதிப்பு இருக்குது. கடலும் மாறும் சங்கமிக்கும் இடத்துல வந்து தான் இந்த இறால் பிடிக்கிறாங்க. அதனால் இதுக்கண்டு ஒரு தனி டேஸ்ட் இருக்கும். ஸோ வந்து முல்லைத்தீவு பக்கம் வாரிங்கன்னு சொன்னால் எவ்வளோ டைம் வேணாலும் வெயிட் பண்ணி இருந்து நீங்கள் இறால் வண்டி போய் சமைச்சு பார்க்கலாம். வெல்கம் டு ஆர்ஜே வித் கேஜே. இன்றைக்கி நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வடமாகாணம் முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் வட்டுவாகல் பாலத்தடியில். ஸோ எதுக்காக நீங்கள் இப்போ போட்டில் பார்த்தாலே தெரியும். ஸோ வட்டுவாகல் பாலம். ஸோ இந்த வட்டுவாகல் பாலம் அப்படிங்கிறது வந்துட்டு 2009க்கு முதல்லையும் சரி 2009க்கு பிறகும் சரி நிறைய பேரால் மறக்க முடியாத ஒரு இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வரைக்கும் நிறைய திரைப்படங்களில் கூட வந்து பார்த்துருப்பீங்க இந்த வட்டுவாகல் பாலம் அப்படிங்கிறது. அதாவது நந்திக்கடல் அப்படிங்கிறது. இந்த நந்திக்கடலோட பேர் வந்து நிறைய பாடலில் வரிகளாக வந்து வந்திருக்கு. நிறைய கவிஞர்களும் வந்துட்டு வரியாக வந்து வடிச்சிருக்காங்க. ஸோ இந்த நந்திக்கடல் இந்த வட்டுவாகல் பாலம், ஸோ இது ரெண்டுத்துக்குமே வந்து நிறைய உறவுகள் வந்து இருக்குது. அதாவது நந்திக்கடலும் இங்கால இருக்கிற முள்ளிவாய்க்கால் கடலும் வந்து கலக்கிற இடம் தான். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து ஊடறுத்து போகிற பாலம் தான் வந்து இந்த வட்டுவாகல் பாலம். ஸோ இன்றைக்கி நம்ம எதுக்காக இந்த நேரத்தில் அதுவும் ஈவினிங் டைம் தேடி பிடிச்சி இந்த வட்டுவாகல் பாலத்தடிக்கு வந்திருக்கோம்னு சொன்னால், இந்த வட்டுவாகல் பாலத்தடியில் வந்துட்டு இறால் வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படி சொல்லுவாங்க. அதாவது இந்த வட்டுவாகல் பாலத்தடியில் அதாவது இந்த நந்திக்கடல் இறாலுக்குன்னு சொல்லி ஒரு தனி மதிப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதனால் நாங்களும் இந்த இறால் வேண்டலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிவிட்டு இன்றைக்கி நம்ம புதுக்குடியிருப்பிலேருந்து முள்ளிவாய்க்கால் வட்டுவாகல் பாலத்தடிக்கு வந்திருக்கிறோம் நந்திக்கடல் இறால் வேண்டுறதுக்காக வேண்டி. ஸோ இப்போ இந்த டைம் வந்து வீசிட்டு இருக்காங்க. நைட்டு வரைக்குமே வந்துட்டு இந்த லாம்பெல்லாம் வச்சு வந்து வீசுவாங்களாம். அதனால் வந்து தான் இப்போ வந்திருக்கிறோம். நான் கூட பேச விரும்பலை. இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஈவினிங் டைம்லாம் வருவாங்க. மதிய டைம்லாம் வந்து இந்த இறால் வந்து அதிகம் பிடிக்கலாது. ஈவினிங் டைம்லேருந்து நைட் டைமில் தான் அதிகம் வந்து இறால்கள் பிடிக்கக்கூடும். ஸோ அதனால தான் நாங்களும் ஈவினிங் டைம் வந்து பார்த்தேன். ஓகே, நான் அதிகம் வந்து இப்போ பேசிகிட்டு இருக்காமல் வீடியோக்குள்ளே ஃபுல்லாக போயிட்டு நந்திக்கடல் இறால் வந்து எப்படி வந்து வட்டுவாகல் பாலத்தில் பிடிக்கிறாங்க அப்படி சொல்லி நம்ம ஃபுல்லாக அந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ பார்க்குறது முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ரைட். இப்போ வந்து வெளிக்கிடுவோம் 2ஆம் நாள் பயணம். அது உண்மையில் ஒரு நாள் முடிஞ்சு 2வது நாள். ஸோ 2வது நாள் பயணம். சீட் பெல்ட் போடுங்க. எங்களுக்கு தெரியும் ப்ரோ, போடுறதா அதுக்கு தான் இந்த வழிட்ட கலெக்டர் இந்த வழிட்ட கழட்டி போட்டு தான் ப்ரோ சீட் பெல்ட் போடணும். இந்த வழிட்ட வச்சு சீட் பெல்ட் போடல ப்ரோ. கூட கைக்காம ரைட் பாய். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உண்மையில் வந்து போகிறோம் நாங்கள் இப்போ முல்லைத்தீவு டவுன் வட்டுவாகல் பக்கங்களுக்கு. ஓகே, இப்போ வந்து இந்த நெல் அறுவடை செய்கிற நேரம் அப்படிங்கிறதுனால அந்த நெல்லெல்லாம் அறுவடை செய்து வந்து அதை இந்த ரோடுகளில் தான் காய விட்டு அதை வந்து பேக் பண்ணுவாங்க. பேக் பண்ணிவிட்டு திரும்ப களஞ்சியத்துக்கு கொண்டு போகிறதுக்காக வேண்டி. ஸோ இந்த ரோடு ஒன்று தான் அவங்களுக்கு இப்போ மெயினாக வந்து யூஸ் ஆகும் இந்த டைமில்.
வட்டுவாகல் பாலம் அன்போடு வரவேற்கிறது. இந்த மீன் பிடிக்கிறாங்கல்ல, அப்புறம் இதில் தான் இப்போ பார்க்கணும். எங்கேயாச்சும் ஒரு இடத்த பார்க் பண்ணிட்டு நம்ம எங்கே பார்க் பண்ணுறேன், அங்கே பார்க் பண்ணிட்டுனே, அங்கே பார்க் பண்ணிட்டு அங்கே நடந்து வரும் பைக். மீன் பிடிக்கிறாங்க. அந்த வெளிச்ச கூட வச்சு பிடிக்கிறோம்ல, இறால் பிடிக்கிறவங்க நைட்ல. அது இதாடையா அப்ப அவ்வளவு பெருசாடா பாரிக்கிறாங்க. உலக காலத்துக்கு இந்த பழத்தை இப்படி வச்சிருக்கானு அதானே ஏன் வச்சிருக்காங்க உலக காலத்துக்கு இது செய்யாம நினைவாக வச்சிருக்காங்களே தெரியா, ஞாபகார்த்தமா. முல்லைத்தீவு பருத்தித்துறை பர்பஸ் ஒயின் பெட்ரோல் முல்லைத்தீவு இல்லைங்க, அடிச்சு தான் போகணும். இன்னொரு ஓய்வு மண்டபம். ஓகே, நிறைய வாட்டி இந்த வட்டுவால் பாலத்தடியால் போயிருக்கோம். ஆனால் இறங்கி ஒரு காலமாக இடத்துல மீன் பிடிக்கிறத வந்து பார்க்க இல்லை. ஸோ இன்றைக்கு பார்த்தாகணும்னு சொல்லி தான் அண்ணனை கையோட கூட்டி வந்து ஏதாச்சும் ஏடா கூடமா நாங்கள் யாரோடையும் பேசி அடிக்கடி கலவரண்டு ஆகி போச்சுன்னு சொன்னால் அண்ணன் தலைமை தாங்கணும். யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு வாஸ் இந்த அம்புக்குறிக்கு இந்த அடையாளத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? தெரியுமா அண்ணை? அங்க வரைஞ்சு நிக்கணும், அங்க இருந்து வர இங்க நிக்கணும். அதுதான், ஏன்னா வாகனம் போறதுக்கு இந்த ரோடு காணாது. நம்ம நடக்கிறது சொல்லி சொன்னா சரி. இந்தா சிக்கல். எவ்வளோ கஷ்டம். எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சு ஆகணும். யுத்தம் முடிஞ்சு எத்தனை வருஷம் தாண்டி போயிட்டுது, ஆனால் இந்த பாலத்தை மட்டும் இன்னும் சரி செய்யாமல் இருக்கிறதுக்கான காரணம் நான் நினைக்கிறேன் இதை வந்து ஒரு நினைவாக வச்சிருக்கோன்றதுக்காக வச்சிருக்காங்களோ சொல்லி தெரியாது. பஸ் அது கிளிநொச்சி முல்லைத்தீவு விட்டா நம்மளே அடிச்சு விட்டு போயிடுவாங்க போல இருக்கு. பக்கத்தால போறாங்களா இல்லை இதை காட்டுறதுக்காக வேண்டி போகிறாங்களா என்னன்னு சொல்லி தெரியல. ஸோ இந்த டவுட்டை வந்து எல்லோரும் வந்து கிளியர் பண்ணுங்கள். எதுக்காக வேண்டி இன்னுமே இந்த பாலத்தை இந்த பாதையை வந்துட்டு சரி செய்யாமல் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு கதையெல்லாம் சொல்லுவீங்க தானே.
நிறைய பேர் அதில் கம்பி கட்டுற கதைகளை தான் சொல்லுவீங்க. ஆனால் நியாயமாக நம்பக்கூடிய மாதிரி ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்கள். இது இன்னைக்கு வரைக்கும் இப்படி இருக்கிறதுக்கான காரணம். கடும் வெள்ளம் வர டைம் ஒரு வாட்டி வந்திருக்கு நினைக்கிறேன். இந்த மட்டுக்கு மட்டும் அளவு தண்ணி போனது. இது இப்போ கடலோட கலக்கிற உப்பா தண்ணி இருக்குண்ணே. இது உப்பு என்ன உப்பு. இன்னைக்கு நானும் பிரசாந்த் இறங்குறோம். பெரிய மீனை பிடிக்கிறோம். என்னது அந்த இருக்கு ஏன்னா கலப்பு இது அப்படி அதோட. ஸோ வார தண்ணி அப்படி அங்கே கலக்குற, அங்கேருந்து இங்கே வருது. உப்புத்தானே, உப்புத்தான். கீழே வந்து மலை மலை கல்லுகள் தான் இருக்கு என்ன ஃபுல்லா. பெரிய ஹைவேல போற வேகத்தோட போறாங்கடாப்பா. அதான் நம்மளோட பழக்க தோஷம். பாசம் நடந்து விட்டா அப்படியே வைன் அப்படி நடந்துட்டு போகுது. அண்ணா வர இருந்தா வச்சு வளையல் இருக்கு. காக்கில் வந்து காணும். இதெல்லாம் அந்த கூடு இது மாதிரி கட்டில் கட்டி வச்சிருந்தவங்கண்ணா. அந்த நைட்டில் அந்த விளக்கு வச்சு இறால் பிடிக்கிறவங்க. அதுதான் டைட்டில். பிறகு நீங்கள் விழுந்தாதான் டைட்டில். கந்தரி அதை கமராமீன் எப்படி டைட்டில் நல்லா இருக்குன்னு. காம்பினேஷன் நல்லா இருக்கு. அப்படி நடக்கிறாரு. அதில் மழை கல் மட்டும்தான் இருக்கு. இதானே நீங்கள் சொல்கிற ஜப்பான். ஜப்பான் திலாப்பியா. திலாப்பியா ஜப்பான் பேரையா ஒரே மாதிரி தான் இருக்கும் பார்க்க. இருக்கு நீங்க சொன்னதா. நண்டும் படுது. எல்லாம் குட்டியோட பிடிச்சி கொடுத்து கையில் ரால்ட்ட சைஸை பார்த்தீங்களே. வீச்சு பாருங்களேன். இவ்வளோதான் பிரியும். அவ்வளோதான் பிரியும். மொத்த பெரிய அது கூட ஆனதுல ரால் கூட கிடக்குது. இதுக்குள்ளே இறால் பட்டு கிடக்கு. அப்ப நந்தி கடல்னு சொல்றேன். இதுதானே நந்தி கடல்னு சொல்றேன் இல்லையா? அது நந்தி கடல். நந்தி கடல் தண்ணி அந்த இது வட்டுவாளெல்லாம் இப்படி போகிறது. எனக்கு அதான் பெரிய ஒரு டவுட்டு. எது நந்தி கடல் எது வட்டுவாள்? இது வட்டுவாள். அப்போ நந்தி கடல் அங்கேருந்தா வரும். ஆனால் அங்கால அது ஆறு தானே. ஏன்னு நந்தி கடலை தாண்டி போனா தான் இந்த அம்மன் கோயில் இருக்கு. என்ன வற்றாப்பளை அம்மன் கோயில் இருக்கு. ஏன்னா ரைட். ஸோ முன்னாடி வந்து வீடியோ போட்டிருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ எங்களுக்கு உண்மையாக அது நாங்களாக சொல்லிட்டு போனோம். ஒருத்தர்ட்டும் கேட்கல. இந்த ஒரு காராக்கள் யார்ட்டையும் கேட்கல. உண்மையிலேயே வந்துட்டு நந்திக்கடல். ஸோ அந்த நந்திக்கடலை தாண்டி போனால் தான் நாங்கள் வற்றாப்பளை கண்ணகியம்மன் கோயில் இருக்குது. ஸோ அங்கேருந்து நந்திக்கடலேருந்து வார தண்ணி அப்படியே வந்து வட்டுவாகலால் போய் அப்படியே கடலோட வந்து கலக்கும். அப்படியே நடந்து வற்றாக்களையும் பார்ப்போம். மண் எடுத்து பயங்கரம். இதில் தான் அன்னைக்கு அந்த பெரிய மீன் பிடிக்கும். அது குட்டி சைஸ் மீன் அது. ஒன்றும் மாடல் இல்லை. இப்போ ட்ரால் பிடிக்கிறதுக்கிட்ட தண்ணி எவ்வளோ வச்சுருப்பாங்க தானே. என்ன நாளைக்கு அப்போ உங்கள வேலை செய்யிட்டா இப்போ வந்துருக்காங்க. என்ன
இதுக்குள்ள மழைக்கல் என்ன இப்போ மழையில சிக்கிப்படும் நேரில். இங்கே பாடு பெருசா இல்லை, பாடு சின்னதாக தான் போடுறவங்க. நம்மளோட ஒரு பக்கம் பிட்டியோ பாடா வந்து விரியும் அப்படி. கையோட தைக்கிறாங்க. இது எப்படி ஆனால் இதில் கட்டியிருக்காங்க. அதுக்கு மேலே மீன் போகும், ஆனால் மீன் வழியில் வராது. அந்த இதெல்லாம் இந்த பணம் செஞ்சு வருங்க. அது யார் தெரியாது, ஐஸ்வரங்களுக்கு எப்படி தெரியாது. இதில் போட்டால் வெளியில் வராது, உள்ளே போகிறது மட்டும்தான். ஒன்லி இன்கமிங், நோ அவுட் கோவிங். ஓ, இங்கேருந்து அப்படியே கடலுக்கு தான் போய் கொண்டிருக்கு. ஸோ நந்திக்கடல் தண்ணி எப்போவுமே வந்துட்டு வட்டுவால் பாலத்தை தான் உடத்து போகணும். இப்போ அந்த பழக்கம் எல்லாம் இல்லை. இது பெரிய ஹைவேன்ற மாதிரி பிச்சுட்டு போகிறாங்க. கொஞ்சம் ஸ்லீப் ஆகினாலும் சரி உள்ளே கிடவாங்க. நான் லைட்டு பிடிச்சி தான் அந்த வீசுறேன் உங்களுக்கு கூட. ரைட். போண்டாப்பா உடஞ்சி பாதி ரோட்டு உள்ள வைத்து இது வெள்ளையாப்படியா என்னன்னு சொல்கிறேன், நெத்தலிண்ணே. நெத்தலி அப்போ இங்கே கண்டுக்கிறது இல்லை போல இருக்குண்ணே. நம்மளோட பக்கம் நெத்தலிக்கெல்லாம் நல்ல விளையாடாப்பா. இந்த வீசுறதுல காரல் நெத்தலி தானே. அப்ப என்ன எய்மா வச்சு உங்களுக்கு வீசுறாங்க? இப்ப ரால் தான், ரால் பட்டா மட்டும்தான் எடுத்துக்கொள்றேன். என்ன இந்த கீழே எடுக்கிறலாம் நெத்தலியாண்ணா? ராலும் இருக்கு சின்ன சின்ன ராலோ. இந்த இதை எல்லாரும் கட்டிருக்காங்கள்டாப்பா. இங்கே எவ்வளோண்ணா கிலோ போகுது இறால்? 1600. இப்போ எல்லா இறாலும் ஒரே விலை தானே, இல்லை வேறு வேறு இறால்கள்? என்னென்ன இன்னும் இறால் இருக்கு இங்கே? மொத்தம் நரப்பன், வெள்ளை, மோட்டரால், கருப்பு, சென்முகம். அந்த சிங்கரால என்ன சொல்லுவாங்களே, என்னென்று சொல்லுவாங்க சிங்கரால? என்னென்னு சொல்றது? அந்த கால் நீளமா இருக்கும், பெருசா இருக்கும் கடல். அப்ப இந்த 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 5 இறால்லையும் எதுக்கு விலை கூட? கருப்புக்கு. ஸோ இப்போ இதில் பட்டிருக்கிறது ஒன்றா வித்தியாசமாக இருக்குது கலர், மற்ற எல்லாம் அது வெள்ளையாக தான் இருக்குது. ஸோ எது நிரப்பனா? இதா இன்ப கதை நான் முடிச்சிருக்கேன். போட்டு விடுவேன் எதுக்குல. ரைட். சரி, இவ்வளவுதான். இது கருப்பு, இது மோட்டரால். இந்த 3 இனமும் தான் இருக்கு இப்ப. இப்ப நீங்க எடுத்து நீங்க இடத்துல வியாபாரம் பண்ணுவீங்களா இல்ல வியாபாரி கொடுக்குறதா? வியாபாரி கொடுக்குறது. இவ்வளோ விற்க விட மாட்டாங்களா? விடுவாங்க தானே. கரை கட்டணும் விடுவேன். இது கூட பட்டிருந்தா நம்ம வேண்டிட்டு போகலாம் சமையலுக்கு. ஸோ இது ஒன்று தான் வந்து பட்டிருக்கு. லாஸ்டா எத்தனை கிலோ வரைக்கும் வேணா இது இருக்குது? இது பர்றண்டா 1 கிலோ அளவுக்குலாம் சைஸ் இருக்கா? அவ்வளோ வர 1/2 கிலோ வரது இருக்குண்ணே. ஸோ இந்த இறால் மாதிரி
வராது. ஸோ இந்த இறால் மட்டும் தான் வந்துட்டு கிலோ அப்படி கூட பறந்துடா படுமா, 1/2 கிலோ அந்த அளவுக்கு தான் மேக்ஸிமம். ஸோ இது ஒன்று தான் பட்டிருக்கு. குத்து தானே கடுக்கு தெரியுமா? அது இந்த இதுதான் குத்துனு, இந்த இந்த அரிக்கை தான் குத்துனு. ஓ பரடம் குத்து வேண்டதே கடுக்குது. ரைட். ஸோ இவங்களுக்கு இவ்வளோ தான் பிடிச்சி வச்சுருக்காங்க. ஓகே, நன்றி நன்றி அண்ணன். அப்படி அங்களை பார்த்துட்டு வருவோம், அங்களை பார்த்துருவேன். மீனெல்லாம் வந்து கணக்கே இல்லை இங்கே. மீனெல்லாம் கணக்கே இல்லை, இறால் மட்டும்தான். இறாலுக்காக தான் அவங்க வீசுகிறாங்க. ஸோ உண்மையிலே வட்டுவாகலில் பேர் போனதுன்னு சொன்னால் மீனை விட இறாலை தான் குறி வச்சு வீசுகிறாங்க. நைட் ஆனால் தான் வந்து கூட இறால் படுறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த சைட்லாம் வந்துட்டு நின்றுக்கிட்டு வீசுகிறாங்க. இங்கே முதலையெல்லாம் இல்லை போல. ஏன்னா இல்லை முதலையெல்லாம் இப்படி நிற்க மாட்டாங்களே. அங்கே வர்றா இது தண்ணி, சுடு தண்ணி வைக்கிற இதெல்லாம் இருக்கு. தேத்தண்ணி வச்சு குடிப்பாங்க போல இருக்கு. அந்த பவுச் இருக்குது சுடு தண்ணி வைக்கிறது. நந்திக்கடல். ஒரு ஆள் பாயுங்க. ஸோ அங்கே தட்டிக்குள்ள வச்சுக்கிறாங்க. இங்கே கரையோரம் வராமல் அந்த இறாலெல்லாம் பாயுதுராப்பா. இது இறால் தான் கூட இது பாயுதுன்னா இறால் தான் பாயுது. மீன் பாயில இறால் தான் பாயுது. என்ன இருக்காரா ஒரு இறால் இருக்குடாப்பா. எல்லா இடத்தையும் அந்த வெள்ளை இறால் தான் படுது எல்லா பட்டு. இப்போ முடிஞ்ச போறீங்களோ இப்போ? அந்த வெள்ளை இறால் தான் கூட அந்த தண்ணிலாம் பாயுது. சாதாரணமாக பாய்ஞ்சி தெரியுது. அப்போ இறாலெல்லாம் வந்து அதிகம் விளையிறது வந்து இந்த நந்திக்கடல் தான் போல. ஸோ நந்திக்கடலில் வந்துட்டு ஃபேமஸே வந்து அங்கேருந்து வார தண்ணியிலே வந்து வழிமறைச்சி இடையில் இறால் தான் அதிகமாக வீசுகிறாங்க. அந்த சைடில் என்ன செய்கிறாங்க? அது மட்டும் தான் பெரிய பாடாப்பா. இது பெரிய இறால் வேண்ட வந்து நாங்கள் பெரிய இறால் இல்லை. ஓ பெரிய இறாலா? இங்க இறால் என்ன விலை விற்கிறாங்க கிலோ? 1300. எல்லா இறாலும் ஒரே விலை தானே? வெள்றால்ன்றது 1300. அடாப்பா, அப்போ நம்மளோட பக்கம் 2000 எல்லாம் அநியாய விலை எடுக்கிறீங்கப்பா. மட்டக்களப்பில் அநியாய விலை. ஓ இல்லை, அதுலேயும் குறிப்பிட்ட ஏரியா, அதாவது திருக்கோயில் இல்லைன்னு சொன்னால் வாகரை போனால் அது ரெண்டுத்துலேயும் தான் வந்து விலை குறைய எடுக்கலாம். ஆனால் இங்கேயும் வந்துட்டு விலை குறைய தான் இறாலுக்கு. எங்கக்கா பேர் போன இடம்? மட்டக்களப்பில் இறாலுக்கு பேர் போன யாருக்கா சொன்னது? உண்மையில இங்கே தான் இறாலுக்கு ஃபேமஸ்ன்னு சொல்லணும். கொடுக்குறாங்க. ஸோ டிமாண்டே வந்து நந்திக்கடல் இறாலுக்கு தான் மதிப்பு கூட. ஸோ அதை தான் நாங்கள் பார்க்கறதுக்காக வேண்டி இங்கே பட்டிருக்குதா அங்கே அதில் பார்ப்போம். ரொம்ப பெரிய இறால் தான் பார்க்க வந்தோம். அங்கேயும் வந்து அந்த சின்ன இறால் தான், வெள்ளை இறால் அதுதான். இந்த வலை மட்டும் தான் இதுக்கு வீசி பிடிக்கலாம். வேணும் எல்லா வலையும் பிடிக்கலாம். எல்லா வலையிலும் பிடிக்கும். கிடக்குறது இதான்.
இந்த முறை கிடக்கிறது எல்லாத்துக்கும் ஆப்பு வச்சு விட்டுருக்கு. ஏன் இப்போ சீசன் இல்லையா? இதானே சீசன் தான் குட்டி. இப்ப ஆறு தண்ணி பாஞ்சதான கூடுதல். இந்த வெள்ளம் வந்ததால அதான் இந்த முறை வேலைலாம் இழுவட்டு. உங்களோட தொழிலும் நஷ்டப்பட்டு போச்சு. எல்லாருக்கும் ஒருவருக்கு நிலை இருக்கும். எல்லாம் ரிம்மடி. ஆனா இங்க ஒருத்தர் மீனெல்லாம் கணக்கு எடுக்கிறது இல்லை, இறால் தானே. ஆள் மட்டும்தான். இறால் தான். இந்த மீன் எல்லாம் கணக்கு இருக்கு. மீன் கணக்கு எடுக்கிறது இல்லை. இதெல்லாம் கடலுக்கு எல்லாம் போறவங்களா இதெல்லாம் கணக்கு எடுக்க மாட்டாங்க. தப்பி தவறு ஏதாச்சும் பெரிய மீன் பட்டா மட்டும் வச்சு போய். அது மட்டும்தான். ஓ இப்போ வந்து இங்கே 1300 கொடுக்குறேன்னு சொல்றது உண்மையா? ஓ எங்கள்கிட்ட 1300 எடுப்பான். 1300 எடுத்தான்னு சொன்னா அங்க 1400 1500 விற்பான் வியாபாரி. அதான் உண்மையில எப்பவுமே விவசாயியா இருந்தாலும் சரி, மீன்பிடி செய்யறவங்களா இருந்தாலும் சரி, கஷ்டப்படுறவங்களுக்கான பலன் கூட கிடைக்காது. பேருந்து வாரவங்களுக்கு தானே அது கிடைக்கும். அதிகம் உழைக்கிறது சும்மா இருந்துட்டு 1500 போனாண்டா 10 கிலோ வித்தா சித்தப்பா இதுல இருந்து 10 தடவை எரிஞ்சிருப்பேன். 10 தரத்துக்கு பட்ட அளவு தானே. அது உண்மையே ஈஸியா நம்மலாம் சந்தைக்கு போய் விலையை குறைச்சி வேண்டிடுவோம். ஆனா கஷ்டம் அது அங்க எவ்வளவு அந்த காலையில அவிஞ்சு போயிரும்ல இப்படி தண்ணிக்குள்ள 2 வீசுறேன். ஐயா அந்த பின்னி கொண்டு கிடக்கு சின்னரா அப்ப ஏதாச்சும் எயின் பஜ்ஜி வீசுவாங்களா? இத்தனை கிலோ பட்டா தான் போறேன் அப்படிலாம் இல்ல. டயர்டானா போறதுதான். ஸோ இந்த மீனெல்லாம் வந்து அங்கெல்லாம் நேரத்துக்கு விற்பாங்க. ஆனால் இங்கெல்லாம் வந்து கோழி அதுகளுக்கு தீனுக்கு தான் போகுது. அது மற்றபடி அங்கால பக்கமும் தூக்கி வீசிடுறாங்க. அதெல்லாம் வந்துட்டு காகம் அதுக்கு தூக்குது. ஒரு பெரிய இறாலை பார்க்கலான்ட்டு தான் வந்தோம். ஆனால் அந்த இடத்துல மட்டும்தான் ஓரளவுக்கான இறால் இருந்துச்சு, கருத்த இறால். ஓகே, அண்ணன் வீசப்போறாரு. ஆனால் அதுக்குள்ளெல்லாம் சும்மா சும்மா மீன் இருக்கு என்ன, மீனோட சேர்த்து வீசுறேன். அதுதான் பெரிய பாடா விரியுதுடா. ஸோ இதுதான் இறாலுக்கு பெயர் போன நந்திக்கடல். கொண்டு வாங்க. இது விளமீன் தாதியே அது கையில குத்தும் என்ன. அதுல கூட நண்டும் மீன்களும் தான் கூட படுது. இறாலே வந்து ஒரு 5-6 இறால் மட்டும்தான் படுது. ஸோ இத்தனை பாடு வீசணும் பாருங்க. இது 5-6 இறால்னா இப்ப கிடக்கு. சில நேரம் ஒன்றும் வராது. இது என்ன அந்த மற்ற எப்படி சொல்ற அந்த நுழம்பு வலைகளால் அப்படி வந்து வடிக்கலாது, அப்படி செய்யலாது. தடை ஏன்னா எங்கடாரு வந்து இது வந்து என்ன சொல்லுவாங்க, குறிப்பிட்ட காலம் எல்லாரும் தொழிற்காக செய்கிற. அப்ப கூட ஏதாச்சும் ஒரு யுத்திய கையாண்டு கூட பிடிச்சாலும் அப்படி பிடிக்க இயலாது. எல்லாரும் பயன்பெறணும். வீச்சு வேலை மட்டும்தான். ஓகே, வீச்சு வேலை இருக்குல்ல, ஆமா, இது மட்டும்தான் இந்த ஆத்துல தொழிக்கலாம். மற்றபடி பழுப்பல அதெல்லாம் செய்யலாம். இல்ல முதல்ல அந்த நைட்ல அந்த லாம்பு வச்சு பிடிக்கிறவங்க இல்ல, அது இறால். இது இறால் தானே. இது இறால். இப்ப இந்த சூழ்நிலையில தண்ணியோட அந்த பெருக்கு கூட வார டைம்ல இந்த ராத்தமா இராத்தமா வரும். இப்படி வர்றது இராத்தமா வர்றதான் வீசி கொண்டிருக்காங்க. அப்ப அது வச்சு பிடிக்கிற இந்த டைம்ல பிடிக்கிறவங்க பின்னர் 6 மணி ஆயினா வாப்பீங்க அந்த லாம்பு வச்சு. நீ போய் பீசல் இருக்கு சத்தமா ஆகுற.
அவ்வளவு இல்ல வேலை எடுத்துட்டு வரட்டே சிறுவா போட்டு வருது போயிட்டான் என்ன இப்ப இரவு 6 மணி ஆயினா பாப்பீங்க அதுல பாப்பீங்க. இப்போ நீங்க நைட்ல அப்படி எல்லாம் பிடிக்கிறல்ல? நைட்லாம் பிடிக்குது. நைட்லாம் நைட் தான் வந்தது. நைட்டு இப்போ இன்றைக்கு நைட்டு பிடிக்கிறதுக்காண்டி நைட் தான் வந்தது. ஏலியா வந்துட்டீங்களா? ஒரு வலை இருக்குண்ணே. இது பாட்ல விச வலை. மற்ற சின்ன வலை சொறி வலைன்றது. ஒரு அந்த கண் சைஸ். ஒரு சைஸ்ல இருக்கு வலை. போறண்டா வீட்டுக்கு போறண்டா எத்தனை மணிக்கு போவீங்க இதெல்லாம் முடிச்சு? 5 மணி ஆகும், சில நேரம் 3 மணி ஆகும். விடியச்சா 5 மணிக்கெல்லாம் போவீங்களா? சில நேரம் 10 மணி ஆகும். நைட்டு 10 மணிக்கு நாள் கடந்தா விடியும் மட்டும் நிப்பீங்க. நாள் இல்லையாண்டா ஒரு 10-11 மணி ஆகும். போயிருங்க. எல்லாம் கஷ்டம்தான். ஸோ இந்த தொழிலெல்லாம் வந்து ஈஸி கிடையாது. உண்மையில் நாங்கள் பார்க்க வந்ததுக்கான காரணமே ஓகே முல்லைத்தீவு வந்துட்டோம். முல்லைத்தீவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வட்டுவாள் பாலம் வந்து மறக்க முடியாத ஒரு பாலம்னு சொல்லுவாங்க எல்லாரும். ஸோ அந்த வட்டுவாள் பாலில் இன்னைக்கு போனால் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நந்திக்கடல் வந்து வாரது. ஸோ இந்த நந்திக்கடலை நம்பி இன்னைக்கு வரைக்கும் வாழ்வாரம் நடத்திட்டு இருக்கிற இந்த மக்கள் தான். ஸோ அதுலேயும் வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலாக வந்துட்டு நந்திக்கடல் வந்து வர இந்த இறால். ஸோ இறாலுக்கு வந்து மேலே வேறு இடங்களில் நிறைய விலைகள் வந்து போகும். ஆனால் இங்கே வந்துட்டு இந்த நந்திக்கடல் இறாலுக்குன்ற ஒரு மதிப்பு இருக்குது. ஆனாலும் அது ஒரு உகந்த விலையில் சரியான ஒரு முறையில் வந்துட்டு விற்பனை செய்கிறாங்க. டேஸ்ட் ஒன்று இருக்குண்ணா, வித்தியாசமான டேஸ்ட். வேற ஒரு இறால் எடுத்தான்னா ஒரு பச்சை தண்ணி சப்பு மாதிரி, இது வந்தனா உப்பு தண்ணி நல்ல தண்ணி கலந்தது, ரெண்டும் சேர்ந்தது. அதாவது கடலும் ஆறும் சங்கமிக்கும் இடத்துல வந்து தான் இந்த இறால் பிடிக்கிறாங்க. அதனால இதுக்கண்டு ஒரு தனி டேஸ்ட் இருக்கும். ஸோ வந்து முல்லைத்தீவு பக்கம் வாரிங்கன்னு சொன்னால் எவ்வளோ டைம் வேணாலும் வெயிட் பண்ணி இருந்து நீங்கள் இறால் வேண்டி போய் சமைச்சு பார்க்கலாம். வந்து நாங்கள் அந்த ஒரு எண்ணத்தில் வந்து அந்த பெரிய இறால் வேண்டலாம் வந்துட்டு பார்த்தோம். ஆனால் இன்னும் பெரிய இறால் யாருக்கிட்ட கடல் இப்போ இல்லைண்ணே. இப்போ வர்றதெல்லாம் இந்த வெள்ளை இறால் மட்டும்தான். ஸோ பாப்பா அந்த பக்கம் போயிட்டு இன்ஃபர்மேஷனுக்கு தேங்க்ஸ் அண்ணா. ஓகே, நன்றி. நந்தி கடல் பார்க்க வந்தது கடைசா கச்சானோட முடியுது. நந்தி கடல் பார்க்க வந்து வட்டுவாள் பாலம் பார்த்து இறால் வேண்டிட்டு போகலான்ட்டு வந்தோம். கடைசா கச்சானோட வேண்டிட்டு போகிறோம். வேண்டாம் இந்த வெள்ளம் வந்ததால் இந்த இறால் பிடிக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து தொழிலே நட்டப்பட்டு போயிட்டான். அது இந்த டைம் தான் சீசன் டைம். இந்த டைம் பார்த்து வெள்ளம் வந்ததுனால இந்த பெரிய இறால் இது எல்லாமே வந்து ஓட்ட தண்ணியோட அப்படி போயிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லைன்னு சொன்னால் அந்த பெரிய இறால் அந்த கருத்த இறால்னு சொல்கிறது அதெல்லாம் வந்து பிடிச்சிருப்பாங்களாம். ஸோ இப்போ வந்து பிடிக்க முடியலை அப்படின்ட்டாங்க. உண்மையில் போருக்கு அப்புறம் வந்து என் நிலைமைகள் வந்து இப்படி தான். ஸோ உண்மையில் பெரிய வரலாறுகள் சொல்லக்கூடிய இந்த நந்திக்கடலோ சரி, வட்டுவாள் பாலமோ சரி, இன்றைக்கி வந்து இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மீனவர்கள் வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்து மீன் பிடிக்க அன்றைக்கும் மீன் பிடிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போது மிகிதம் இருக்கிறது இது மட்டும்தான். ஆனால் மாற்றம் ஒன்று மாறாமல் இருக்கிறது இந்த வட்டுவாள் பாலம் ஒன்று. அப்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போவும் இருக்குது. ஸோ எந்த ஒரு மாற்றம் கிடையாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த முள்ளிவாய்க்கால் பகுதியில் 1-2 வீடுகள் புதுசாக வந்திருக்கலாம். அண்ட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இருக்கிற ஷாப் இந்த பெரிய கடன் கட்டிகிட்டு இருக்காங்க மால் சைஸில். ஸோ இது ஒன்று இப்போ கட்டிகிட்டு இருக்காங்க. அண்ட் சின்ன சின்ன வித்தியாசங்கள். ஆனால் எப்போவுமே மாறாது வந்து இந்த வட்டுவாகல் பாலம் ஒன்று. ரொம்ப நாள் ஆசை. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நைட் டைமில் வந்துட்டு இந்த லாம்பெல்லாம் வச்சு மீன் பிடிப்பாங்க, இறால் பிடிப்பாங்க அப்படின்லாம் சொல்லி. ஸோ அதை இன்னொரு நைட் வந்து நாங்கள் பார்த்து, அதாவது இந்த சைடில் இப்போ நாங்கள் இனி புதுக்குடியில் போனோம், இனி நைட் சமையல் ஒன்றும் பண்ண இருக்குது. ஸோ அதனால் எங்களுக்கு டைம் கிடையாது. இன்னொரு நாளைக்கு யாராச்சும் இந்த சைடில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், ஸோ இந்த சைடில் எங்களுக்கு தங்குமிட வசதிகளாச்சும் இருக்குன்னு சொன்னால் அந்த இடத்துல நாங்கள் நின்றுட்டு நைட் டைமில் அதை நாங்கள் ஒரு நாளைக்கு நாங்கள் ப்ளக் பண்ணி காண்பிக்கிறோம். நைட்டில் வந்து எப்படி அந்த ஒரு இறால் பிடிக்கிறாங்க, எப்படி அந்த எல்லாம் வச்சு பிடிக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ அதை நாங்களே பிடிச்சிட்டு போய் சமைச்சு அதை இன்னொரு நாளைக்கு ஒரு ட்ரை பண்ணுறோம். ஸோ இதோட வந்து நாங்கள் முடிச்சுக்கொள்கிறோம். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துருச்சுன்னா, நான் ஏதாச்சும் சில விஷயங்கள் வந்துட்டு தவறாக வந்து சொல்லியிருந்தேன் சொன்னால் அதுக்கு வந்து என்ன மன்னிச்சு கொள்ளுங்கள். அதை தவறு திருத்து கொள்றதுக்கு கீழே வந்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.